நம்மளோட வேதிக் அஸ்ட்ராலஜி படி மீனராசிங்கிறது வந்து கடல். அதில் வந்து சனீஸ்வரன் இருந்தார். அந்த இடத்துல வந்து சனீஸ்வரன் இருக்கும்போது இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வரும். என்னோட கால்குலேஷன் படி, முண்டைன் அஸ்ட்ராலஜி படி இந்த சர்டன் கோஆர்டினேட்ஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். தட் மீன்ஸ் இன் சவுத் சைனா சி. ஸோ இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. பட் நான் டேட்டெல்லாம் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலை, மந்த்தும் சொல்லலை. இந்த வருஷத்தில் நடக்கும் அது அப்படிங்கிற மாதிரி நாம் பார்ப்போம் டெஃபினட்டாக அப்படிங்கிறத சொல்லி. இவங்க வந்து ஜப்பானுக்கு தான் ஜாஸ்தி சேதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது வந்து சைனாக்கு தான் அது ஜாஸ்தி சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மோரோவர் இவங்க சவுத் சைனா சீன்னு ஸ்பெசிஃபை பண்ணலை, பெசிஃபிக் ஓஷன்னு சொல்கிறாங்க. ஜப்பானுக்கு அந்த பக்கம் இருக்கிற பெசிஃபிக் ஓஷன். அங்கே வந்தால் மலேசியா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, அது அவங்களோட ப்ரெடிக்ஷன். ஆல்மோஸ்ட் நான் சொன்னதும் அவங்க சொன்னதும் ஒத்து போகுது. நான் டேட்டெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலை. இந்த வருஷம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஜூலை 5th வந்து இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. 5th இல்லை 5th அப்புறமாவோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியாலாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த அளவுக்கு வந்து இதை வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா, இல்லை மார்க்கெட்டை கிராஷ் பண்ணுறதுக்காக ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? உலகம் அழிய போகுது, உலகம் அழியறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. இயற்கை